ஃப்ரெண்ட்ஸ், குரூப் 4 2024 தமிழ் கொஸ்டின். பொருத்தமானதை தேர்வு செய்ய. அப்போ மலைக்கான வேறு பெயர்கள் கேட்டிருக்காங்க. அப்போ மலைனா என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெற்பு, சிலம்பு, பொறுப்புன்னு சொல்கிறது தான் மலையை குறிக்கக்கூடிய வேறு பெயர்கள். இதே பொலிப்பு, எழில், வனப்புனா என்னென்னா அழகை குறிக்கக்கூடியது. அருள், பரிவு, கருணைனா இரக்கத்தை குறிக்கக்கூடியது. ஆதவன், பகலவன், ஞாயிறுனா சூரியனை குறிக்கக்கூடியது. ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தருக அப்படின்னு கேட்குறாங்க. களி இந்த களினா என்னன்னா சத்தம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த களினா என்னென்னா மிகுதி. அப்போ களினா என்னென்னா போர், மிகுதி. களினா எதை குறிக்கணும்? களினா ஒளி, ஆரவாரம், கூச்சல், அதுதான் களி. இதே இந்த களி பார்த்திங்கன்னா உரிச்சொல்ல வரக்கூடிய களி, அதாவது மிகுதி என்ற பொருள் கொண்டு சால உருதவன் அணிக்கூர் களின்னு சொல்லுவோம். அப்போ அந்த களினா என்ன மீனிங்னா மிகுதி. அப்போ களினா போர், களினா மிகுதி. அடுத்து பொறுத்துக்க. இது பார்த்திங்கன்னா நார்மலாக இந்த விலங்குகளுடைய இளமை பேர் இல்லாதது மாதிரி இருக்கும். இது எதில் இருக்குன்னா தொல்காப்பியத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. இதில் இருக்கக்கூடியது எல்லாமே. இப்போ நவ்வினா நம்மளுக்கு என்னன்னு தெரியும், மான். அப்போ மானோட இளமை பேர் என்னென்னா மரி. முதலைக்கு பார்ப்பு. அப்போ இந்த ரெண்டை வச்சு பார்க்கணுன்னா என்னென்னா 3, 4, 2, 1ன்னு சொல்கிறது தான் சரியான ஆன்சர். அடுத்து புல்லின் உறுப்பை கண்டறிய அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ புல்லோட இளம் நிலையை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா தளிர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறோம். அதாவது கொழுந்து வகை. 10th தமிழில் பார்த்திங்கன்னா கொழுந்து வகைன்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. அப்போ புல்லோட நுனி பகுதியை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா தளிர். ஏன்னா புல்லோட உறுப்பு கேட்குறாங்க. அப்போ புல்லோட நுனி பகுதி தான் தளிர் சொல்கிறாங்க. முறி அல்லது கொழுந்து எதை சொல்கிறோன்னா புளி, வேப்பங்க சொல்கிறோம். இதே ஓலைனா என்னென்னா தென்னை, பனை மரத்தோட இலையை நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா ஓலைன்னு சொல்லிட்டு குறிப்பிடுறோம். அடுத்து பின்வரும் கீழ்கண்டவற்றில் இடைச்சொல் தொடரை கண்டறிய. 9th தமிழில் இருக்குது. கடின உரிச்சொல். அப்போ அது கிடையாது. இதில் பாருங்கள், நிலவோ காய்ந்தது, ஓன்னு இருக்கா, அந்த ஓன்னு சொல்கிறது தான் இடைச்சொல். அப்போ ஓன்னு சொல்கிறது இடைச்சொல். அப்போ இதுதான் சரியான ஆன்சர். எதெல்லாம் இடைச்சொல்லாக வரும்னா ஓ, ஏ, தான், மட்டும், அதாவது, கூட, ஆம் இதெல்லாமே இடைச்சொல்லாக வரக்கூடியது. அடுத்து பாடறிந்து ஒழுகுதல் பண்பு எனப்படுவது. அப்போ சரியான வரிசையில் வரிசைப்படுத்தி அமைக்க சொல்கிறாங்க. அப்போ பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் என்பது சரியான ஆன்சர் பி.